வெல்கம் டு மை சேனல் டைலரிங் 360 தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பேண்ட் கட் பண்ணுறது எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். பேண்ட் கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஈஸியாக பேண்ட் கட் பண்ணிடலாம். நான் சொல்லிக் கொடுக்குற பேண்ட் கட்டிங் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேண்ட் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பேண்ட் பீஸ் பார்த்தீங்கன்னா 1:20 எடுத்து வச்சுருக்கேன். என்னோடய பக்கம் கரை பக்கம் இருக்கிற மாதிரியும் ஆப்போசிட் சைடு வந்து மடிப்பு பக்கம் இருக்கிற மாதிரியும் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய சைடு வந்து வெளியவும், வெளியே இருக்கக்கூடிய ஒரிஜினல் பக்கம் வந்து உள்ளே போகிற மாதிரியும் மடித்து போட்டுக்கணும். இப்படி மடித்து போட்டுட்டு, அதாவது பேண்ட் கட்டிங் பார்த்திங்கன்னா 2 டைப்பில் வெட்டலாம். ஒன்று வந்து நம்ம பக்கம் கரை பக்கம் இருக்கிற மாதிரி போட்டும் கட் பண்ணலாம், நம்ம பக்கம் மடிப்பு பக்கம் இருக்கிற மாதிரி போட்டு கட் பண்ணலாம். இப்படி போட்டுட்டு கரைப்பாக்கம் ரெண்டும் ஈவனாக ஒன்றா இருக்கிற மாதிரி போட்டுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஏறக்குறைய இருக்கிறத சரி செய்கிறதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பேண்ட்டுக்கான மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுருக்கேன். இடுப்பு பார்த்திங்கன்னா 28, இறக்கம் பார்த்திங்கன்னா 40 இன்ச்சு, முட்டி லூஸ் பார்த்திங்கன்னா 7.5, அடிக்கால் சுற்றளவு 6. இந்த 4 அளவையும் வச்சு எப்படி ஒரு பேண்ட்டு கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மேலே ஏறக்குறைய இருக்கிறத சரி பண்ணுறதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுட்டு, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இறக்கம் வைக்கணும். இறக்கம் எப்படின்னு வைக்கணும்னு பார்த்திங்கன்னா எடுத்த அளவில், அதாவது எவ்வளோ இறக்கம் எடுத்தாங்களோ 40 இன்ச்சு எடுத்துச்சு. ஸோ இதில் 1 இன்ச்சு மைனஸ் பண்ணி வைக்கணும். அது என்னென்னா பெல்ட்டு பீஸ் ஆட் பண்ணும்போது அந்த 1 இன்ச்சு வந்து ஆட் ஆகிக்கும். ஸோ எடுத்த இறக்கத்தில் 1 இன்ச்சு மைனஸ் பண்ணி வைக்கணும். 40 இன்ச்சு எடுத்த இறக்கம். ஸோ அதிலிருந்து 1 இன்ச்சு மைனஸ் பண்ணால் 39 இன்ச்சு. 39 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட்டு கீழே மடித்து வர்றதுக்கு 2 இன்ச்சு விடணும். 2 இன்ச்சு விட்டுட்டு அதே போல் ஆப்போனன்ட் சைடும் வச்சு மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். 39 இன்ச்சு 2 இன்ச்சு மடிப்புக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போடணும். இப்போது லைன் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஷீட்கான, அதாவது தொட லூஸுக்கான ஒரு மார்க்கிங் பண்ணணும். அது எப்படின்னு பார்த்திங்கன்னா இடுப்பளவை பொறுத்து அதை மார்க் பண்ணுற மெஷர்மெண்ட் வந்து மாறும். அது வந்து பார்த்திங்கன்னா நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். 28 இன்ச்சு இடுப்பளவு இருக்கிற ஒரு பேண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 8 இன்ச்சில் வந்து ஷீட்கான லைன் போடலாம். அதே போல் பார்த்திங்கன்னா 29 இன்ச்சுக்கு 8.25, 30 இன்ச்சுக்கு 8.5, 31க்கு 8.25, 32, 33 இந்த 2 அளவுக்கும் பார்த்திங்கன்னா 9 இன்ச்சில் லைன் போட்டால் போதும். 34 இன்ச்சுக்கு பார்த்திங்கன்னா 9.25, 35க்கு 9.5, 36க்கு 9.25, 37க்கு 10 இன்ச்சு, 38, 39, 40 இந்த 3க்குமே பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு வச்சாவே கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இடுப்பளவு 28 இன்ச்சு. ஸோ நான் வந்து 8 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ண போகிறேன். அது எப்படின்னு பார்க்கலாம். இடுப்பளவு 28, ஸோ அதனால் நான் 8 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுறேன். இதிலிருந்து 8 இன்ச்சு வச்சு இங்கே ஒரு மார்க் போட்டு, இந்த இடத்துலேருந்து 8 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் போடணும். 8 இன்ச்சு வச்சு மார்க் போட்டு ஸ்ட்ரெயிட்டாக லைன் பண்ணிக்குவோம். ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா ஜிப்புக்கான மார்க்கிங் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா மேலே 2.5 இன்ச்சு வைக்கணும். இந்த இடத்துல, அதாவது இந்த கரை இருக்குது இல்லைங்களா, இதில் இருந்தால் நமக்கு மெஷர்மெண்ட்டு. ஸோ இதிலிருந்து 2 இன்ச்சு வச்சுட்டு இங்கே பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு வச்சுக்கலாம். ஸோ மேலே இருக்கிறதுக்கும் கீழே இருக்கிறதுக்கும் 1/2 இன்ச்சு வந்து கிராஸ் இருக்கணும். ஸோ மேலே 2.5 இன்ச்சும் கீழே வந்து 2 இன்ச்சும் வச்சு இதை மேலே இருந்து கீழே ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுக்குவோம்.
நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து இடுப்பளவு வந்து 4ஆக டிவைடட் பண்ணணும். இடுப்பளவு பார்த்திங்கன்னா 28 இன்ச்சு. ஸோ 2 14 28 2 14. ஸோ 7 இன்ச்சு வரும். அதாவது 28 4ஆக டிவைட் பண்ணோம்னா 7 இன்ச்சு வரும். ஸோ அது கூட ப்ளஸ் 1 இன்ச்சு, அதாவது இடுப்பளவு ப்ளஸ் 1 இன்ச்சு, அதாவது இடுப்பளவு டிவைடட் பை 4 ப்ளஸ் 1 இன்ச்சு. இங்கே வந்து அப்போனா 28 4ஆக பிரிச்சிங்கன்னா 7 இன்ச்சு, அது கூட 1 இன்ச்சு சேர்த்து வச்சிங்கன்னா 8 இன்ச்சு வரும். ஸோ 8 இன்ச்சு வச்சு இங்கே ஒரு மார்க் பண்ணிடணும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் மொத்தமாக டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னு அளந்து பார்க்கணும். 10.5 இன்ச்சு இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு ப்ளஸ் 2 இன்ச்சு வச்சுங்க இல்லைங்களா, அதோடு சேர்த்து 10.5 இன்ச்சு இருக்கும். இந்த 10.5 இன்ச்சு அளவை எடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை இன்ச்சு சேர்த்து வைக்கணும். இங்கே 10 இருந்தது, இங்கே அரை இன்ச்சு சேர்த்து வச்சாங்கன்னா 11 இன்ச்சு வரும். ஸோ இந்த 11 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிடணும். ஸோ இப்போ இங்கே தான் நீங்கள் கவனமாக கவனிக்கணும். இந்த 11 இன்ச்சு இங்கே 10.5 இன்ச்சு, இங்கே பார்த்தீங்கன்னா அரை இன்ச்சு சேர்த்து 11 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த 11 இன்ச்சை 2ஆக டிவைட் பண்ணணும். இப்போ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11 2ஆக பிரித்தாங்கன்னா 5.5 இன்ச்சு வரும். ஸோ அந்த 5.5 இன்ச்சை சென்டர் அங்கே ஒரு மார்க் பண்ணிடணும். இந்த 5.5 இன்ச்சு எடுத்து மேலே ஒரு 5.5 வச்சு கரெக்டாக மார்க் பண்ணணும். ஸோ இதுதான் சென்டர் மார்க்கிங். அதே அந்த 5.5 இன்ச்சை இந்த இடத்துல சென்டரில் வச்சு ஒரு மார்க்கு, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 5.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம போட்டிருக்க இந்த 5.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியிருக்கிறத ஸ்ட்ரெயிட்டாக லைன் பண்ணிடணும். இப்போ பார்த்திங்கன்னா முட்டி லூஸ்க்கான மார்க்கிங் பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு மெஷர் பண்ணி பார்க்கணும். 31 இன்ச்சு இருக்குது. 31 இன்ச்சு 2ஆக டிவைட் பண்ணோம்னா 15.5 இன்ச்சு வரும். 15 இன்ச்சு வரும். இதில் இருந்து பார்த்திங்கன்னா மேலே 1 இன்ச்சு ஏற்றி வைக்கணும். அப்போ 16 இன்ச்சு. ஸோ 16 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு இப்போது இதில் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இப்போது வந்து அடிக்கால் சுற்றளவு அளவு எவ்வளோன்னு பார்க்கணும். நான் ஆல்ரெடி எடுத்து வச்ச பேண்ட்டோடைய அடிக்கால் சுற்றளவோட அளவு வந்து 6 இன்ச்சு. 6 இன்ச்சை இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் 3 இன்ச்சு அந்த பக்கம் 3 இன்ச்சை 2ஆக பிரித்து வைக்கணும். 6 இன்ச்சுனா இப்போ பார்த்திங்கன்னா இந்த பக்கம் 3 இன்ச்சு இந்த பக்கம் 3 இன்ச்சு 6 இன்ச்சாக பிரித்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா முட்டி லூஸ் பார்த்திங்கன்னா 7.25 வருது. அப்போனா இந்த பக்கம் 3.25 அந்த பக்கம் 3.25 அப்படி பிரித்து வைக்கணும். 3.25 இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 3.25. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பேண்ட்டு மார்க் பண்ணியாச்சு. இப்போ மார்க் பண்ணதை லைன் பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் தான் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் மார்க் பண்ணணும். ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணியாச்சு. இந்த பக்கமும் ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிக்கும். ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஷேப் எடுக்கணும். கரெக்டாக இந்த இடத்துல இருந்து இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் வச்சு ஷேப் எடுக்கணும். இது போல் ஒரு ஸ்கேல் வச்சு அப்படி ஸ்ட்ரெயிட்டாக வராமல் லைட்டாக ஒரு அரை இன்ச்சு உள் சைடு போன மாதிரி. இப்போது பார்த்திங்கன்னா மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் மார்க் பண்ணக்கூடாது. இப்போது மேலே வந்து அரை இன்ச்சு கம்மியாக இருக்கும், இந்த இடத்துல அரை இன்ச்சு சேர்த்து வச்சுங்க இல்லையா, இதுக்கும் மார்க் பண்ணிப்போம். இந்த இதுக்கு இந்த இது வந்து மார்க் பண்ணிடலாம். ஸோ மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த இடம் வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக டாட்டாக போட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே வெட்டக்கூடாது. லைட்டாக நம்ம போட்ட டாட்டை விட ஒரு 1/4 இன்ச்சு வெளியே தள்ளி வர மாதிரி வெட்டணும். அதாவது இது போல் ஒரு ஷேப் ஸ்கேல் இருந்தால் ஆப்னன் சைடு, அதாவது இது போல் வச்சு
இப்படி மார்க் பண்ணணும். நம்ம போட்டதை விட அரை இன்ச்சு வந்து ஒரு 1/4 இன்ச்சு வெளியே இருக்க மாதிரி தான் மார்க் வரணும். ஏன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போட்டாங்கன்னா பேண்ட்டு வந்து எக்ஸாக்டாக நல்லா இருக்காது, பார்க்குறதுக்கு வந்து ஒரு மாதிரி அந்த இடத்துல உள்ளே போன மாதிரி பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல லூஸ் கிடைக்காது. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து 1/4 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட் வேலை முடிஞ்சிச்சு. நம்ம இங்கே ஜிப்புக்கான மார்க் பண்ணாங்க இல்லைங்களா, அதை வந்து கரெக்டாக அதாவது எவ்வளவு மார்க் பண்ணியிருக்கணும் ஷீட்கான லைன் போட்டோங்க இல்லையா, அதிலிருந்து மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சிலிருந்து ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். அந்த 2 இன்ச்சிலிருந்து தான் இந்த இடத்துக்கு வளைஞ்சி வரணும். இப்படி வளைஞ்சி வரணும். நீங்கள் ரொம்ப கீழே எட்டுன்னு வந்து அப்படியே யூ ஷேப்பில் வளைச்சிட்டிங்கன்னா நீங்கள் டிச் பண்ணும்போது உங்களால் டிச் பண்ண முடியாது, அந்த இடத்துல ரொம்ப சுருக்கம் வந்துடும். ஸோ அதனால் இந்த மாதிரி போட்டு வளைச்சிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எவ்வளோ வச்சுருக்கோமோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு வச்சுருக்கோம். இந்த சைடு 3 இன்ச்சு, அந்த சைடு 3 இன்ச்சு, 6 இன்ச்சு பிரித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா. இங்கே கீழே வந்து அதை விட அரை இன்ச்சு சேர்த்து வச்சு 3.5 இந்த மாதிரி அரை இன்ச்சு, அதாவது அதே ஷேப்பில் இருந்தால் நம்ம மடிக்கும்போது என்ன பண்ணணும்னா உள் சைடு போன மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்காக என்ன பண்ணோம், ஒரு அரை இன்ச்சு சேர்த்து வச்சிட்டோம்னா ஸோ அந்த ஷேப் கிடச்சிரும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். கட் பண்ணுறது எப்படின்னு திரும்ப சொல்கிறேன் பார்த்துங்க ஒன் டைம். அதாவது இடுப்பளவு எவ்வளோன்னு பார்த்துட்டு, அதாவது மேலே வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கணும். ஏற்ற குறைச்சலாக இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு அதிலிருந்து இடுப்பளவு எவ்வளவு அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாற் போல் இந்த ஷீட்டுக்கான லைன் போடணும். அது வந்து இதில் இருக்குது, நீங்கள் வேணால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 28 இன்ச்சு அப்படின்றதுனால நான் வந்து 8 இன்ச்சில் 8 இன்ச்சு மேலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு வச்சு ஒரு லைன் போட்டிருக்கேன். 8 இன்ச்சு வச்சு ஒரு லைன் போட்டிருக்கேன். லைன் போட்டுட்டு ஜிப்புக்கான மார்க்கிங் ஃபஸ்ட்டு பண்ணணும். இங்கேருந்து 2.5 இன்ச்சு வச்சு, இது வந்து எல்லாருக்குமே பொருந்தும், 2.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிடணும். இது வந்து 26 இன்ச்சு இடுப்பில் இருந்து மேலே இருக்கிற எல்லாத்துக்குமே இந்த அளவுக்கு வச்சா போதும். மேலே 2.5, கீழே வந்து 2 இன்ச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இதிலிருந்து கரெக்டாக இந்த 2.5 மார்க் பண்ணதிலிருந்து இடுப்பளவை 4ஆக டிவைட் பண்ணி அது கூட 1 இன்ச்சை சேர்த்து இந்த இடத்துல வைக்கணும். இந்த இடத்துல வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருந்து, அதாவது ஜிப்புக்கான மார்க்கிங் ஸ்டார்ட் ஆச்சு பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருந்து அந்த 1 இன்ச்சு ஆட் பண்ணி வச்ச வரைக்கும் மொத்தம் எவ்வளோ இருக்குதுன்னு அளந்து அந்த அளவோட அரை இன்ச்சை சேர்த்து இந்த இடத்துல வைக்கணும். அதாவது ஷீட்டுக்கான லைன் போட்டோங்க இல்லையா, அந்த லைனில் அரை இன்ச்சு சேர்த்து வைக்கணும். அந்த அரை இன்ச்சு சேர்த்து வச்சுட்டு இப்போ வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். இது டோட்டலாக அந்த அரை இன்ச்சு சேர்த்தனதுக்கப்புறம் எவ்வளோ இருக்கோ அதை எக்ஸாக்டாக 2ஆக பிரித்து சென்டர் மார்க்கிங் போட்டுக்கணும். சென்டராக ஒரு லைன் போட்டு இப்போ அதே அளவை வந்து கீழே இருந்து மேலே வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பேண்ட்டு முறுக்காமல் எக்ஸாக்டாக கிடச்சிரும், அப்படியே கரெக்டாக கிடைக்கும். ஸோ சென்டர் மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அடிக்கால் சுற்றளவு எவ்வளோன்னு பார்த்து எவ்வளவு வருதோ அடிக்கால் சுற்றளவை 2ஆக டிவைட் பண்ணி வைக்கணும். இப்போ 6 இன்ச்சுனா இந்த பக்கம் 3 இன்ச்சு, இந்த லைனுக்கு இந்த பக்கம் 3 இன்ச்சும் இந்த பக்கம் 3 இன்ச்சும் வைக்கணும். அதே போல் இந்த இப்போ முட்டிக்கான மார்க்கிங் எப்படி பண்ணணும்னா, அடிக்கால் சுற்றளவுக்கு போட்ட லைனில் இருந்து ஷீட்டுக்கான மார்க்கிங் வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்து அளவு எடுத்துகிட்டு கீழே இருந்து அதை 2ஆக டிவைட் பண்ணி அதிலிருந்து 1.5 இன்ச்சு மேலே ஏற்றி வைக்கணும். அதாவது கீழே இருந்து மேலே இது வரைக்கும் ஒரு 30 இன்ச்சு இருக்குன்னா 15 இன்ச்சு சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து 1 இன்ச்சு மேலே ஏற்றி வைக்கணும். ஸோ கீழேருந்து 16 இன்ச்சு இருக்கும், மேலேருந்து 14 இன்ச்சு இருக்கும். அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டு முட்டி 8 இன்ச்சு முட்டி லூஸ்னால் இந்தாண்ட 4 இன்ச்சு இந்த பக்கம் 4 இன்ச்சு இருக்க மாதிரி வச்சு மார்க் பண்ணிவிட்டு கீழேருந்து இந்த லைனையும் இதையும் ஸ்ட்ரெயிட்டாக லைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஷேப் ஸ்கேல் எடுத்து வச்சு ஷேப் எடுத்துடணும். கரெக்டாக இந்த இடத்துல இருந்து வளைவாக போகிற மாதிரி ஷேப் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கிங்கும் லைன் பண்ணிடணும். ஸ்ட்ரெயிட்டாக லைன் பண்ணிவிட்டு இதையும் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஷேப் ஸ்கேலில் இது போல் வச்சு லைட்டாக ஷேப் கொடுத்து மார்க் பண்ணிக்கணும். ஸோ இப்படி மார்க் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் பீஸ்க்கான மார்க்கிங் வந்து ஓவர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது 28 இன்ச்சு இடுப்பளவு. ஸோ இப்போ வந்து நமக்கு மார்க் பண்ணதை கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இந்த பீஸை பார்த்திங்கன்னா நம்ம பெல்ட் பீஸ்க்கு உள்ளே வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கரைப்பாகத்தில் இருக்கக்கூடிய பீஸை இதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் வச்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மார்க் பண்ணதுலேயே வெட்டியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, நம்ம இந்த லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த லைன்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சு கீழே இறக்கி ஒரு மார்க் பண்ணிவிட்டு கிராஸ் எடுக்கணும். இப்படி கிராஸ் எடுத்துகிட்டு இப்போ நம்ம இடத்த கிராஸ்லேயே வெட்டிடணும் மேலே. ஸோ வெட்டியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, பாக்கெட்டுக்கான மார்க்கிங் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா காமனாக 2.25 வைக்கலாம் அல்லது 2.5 வைக்கலாம். ஸோ நான் பார்த்திங்கன்னா 2.5 வைக்க போகிறேன். ஸோ இது வந்து 2.5 வச்சு மார்க் பண்ணாலும் சரி, 2.25 வச்சு மார்க் பண்ணாலும் சரி, அது எந்த பிரச்சனையும் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து பாக்கெட் வந்து ஓப்பன் கொடுக்கணும். அது வந்து சின்ன பசங்க பெரியவங்க அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ கை வந்து நல்லா ஃப்ரீயாக உள்ளே வந்து பாக்கெட்டுக்குள்ளே போகிற மாதிரி இந்த இடம் வந்து பார்த்து வைக்கணும். ஸோ இதுக்கு வந்து 6.25 வச்சா சரியாக இருக்கும். இப்போது 6.25 வச்சு மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே 1/2 இன்ச்சு பிடிக்கிறதுக்கு போயிடுச்சுன்னா கீழே 1/2 இன்ச்சு மறைஞ்சிங்கன்னா கூட 5.25 இன்ச்சு வந்து ஃப்ரீயாக ஓப்பன் கிடைக்கும். நமக்கு 5.25 இன்ச்சு வந்து பாக்கெட்டு ஓப்பன் கிடைக்கும். ஸோ 6.25 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு பாக்கெட்டுக்கான மார்க்கிங் ஸ்ட்ரெயிட்டாக பண்ணிடுவோம். இப்போ இந்த 6.25 இந்த 2.5 ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணோன்னா அது பாக்கெட் ஓப்பன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாக்கெட்டுக்கான மார்க் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரண்ட் பார்ட் வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை வச்சு எப்படி பேக் பார்ட் வெட்டுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேக் பார்ட் வெட்டுறதுக்காக ஃப்ரண்ட் பார்ட்டோட நம்ம ஃப்ரண்ட் பார்ட் மார்க் பண்ணுங்க பார்த்தீங்களா, அந்த பீஸை எடுத்து, அதாவது இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட் அப்படியே எடுத்து எப்படி வெட்டினமோ அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் திருப்பி போடணும். இப்போ வந்து நம்மளோட ரைட் ஹேண்ட் பக்கம் இருந்தது லெஃப்ட் ஹேண்ட் பக்கம் வர மாதிரி அப்படியே திருப்பி போட்டுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது போல் போடணும். அதாவது நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வெட்டின மீதி இருக்கும் இல்லைங்களா, அந்த பக்கத்தில் இது போல் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரு மார்க்கிங்கில் இந்த மடிப்பு வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு அளந்து பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு இருக்குது. இதிலிருந்து இந்த மடிப்பு பக்கம் வரைக்கும் 12 இன்ச்சு இருக்குது. இந்த இடத்துல வந்து கரெக்டாக இந்த பீஸ் வந்து ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே இருக்க மாதிரி, உள்ளே நகர்ந்து இருக்க மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துலேருந்து எவ்வளோன்னு பார்த்துட்டோம், 12 இன்ச்சு இருக்குது. ஸோ அதே போல் இந்த இடத்துல இந்த சென்டர்லேருந்து இந்த இடம் வரைக்கும் 12 இருக்க மாதிரி நகர்த்திக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இது 12.25 தான் இருக்குது. ஸோ லைட்டாக அந்த பக்கம் இழுக்கணும். ஸோ 12. அதே போல் அடிக்கால் ஓகே 12. இந்த மாதிரி எக்ஸாக்டாக இந்த லைனும் இந்த மடிப்பு இடமும் ஈக்குவலாக இருக்கும். இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் 12 இருக்குது அப்படின்னா, அதே போல் இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் 12 இருக்கணும். அப்போ தான் வந்து பேண்ட்டு முறுக்காமல் இருக்கும். ஸோ இப்படி போட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த போட்டிருக்க லைனெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக அந்த பீஸ்லேயும் லைன் இழுக்கணும். இப்படி ஸ்ட்ரெயிட்டாக லைன் இழுத்து விட்டுட்டு இப்படி இழுக்கணும். இது போல் ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுட்டு கீழே அடிக்கால் இடத்துல பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணணும். அதாவது நம்ம ஃப்ரண்ட் பீஸுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு இருக்க மாதிரி வச்சு மார்க் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு இருக்கும். இந்த இடத்துல வந்து 2.5 இன்ச்சு, இங்கே வந்து 2 இன்ச்சு, இங்கே வந்து 1.5 இன்ச்சு. ஸோ கீழே வர 1/2 இன்ச்சு குறைச்சிக்கணும். இங்கே 2.5, 2, 1.5. ஸோ இப்படி வச்சு மார்க் பண்ணிடணும்.
நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இப்போ போட்டிருக்க மார்க்கிங் வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணிக்குவோம். முட்டிக்கு கீழே மட்டும்தான் ஸ்ட்ரெயிட் பண்ணணும். முட்டிக்கு மேலே இருந்து ஷீட் லைன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேப் ஸ்கேல் வச்சு தான் ஷேப் எடுக்கணும். ஸோ இப்படி வச்சு மார்க் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இப்போ மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருந்து 1.25 இன்ச்சு ஹைட் வைக்கணும். அதாவது இந்த இடத்துல இருந்து பேக் பார்ட் வந்து 1.25 இன்ச்சு ஹைட் வைக்கணும். 1.25 இன்ச்சு ஹைட் வச்சு ஒரு புள்ளி வச்சுட்டு, இந்த இடத்துலேருந்து அந்த 1.25 இன்ச்சு ஹைட்டுக்கு கிராஸாக ஒரு கோடு போடணும். இப்போது ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டாச்சு. ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும்னா, கரெக்டாக இந்த இடத்துல இருந்து இடுப்பு டிவைடட் பை 4 + 1. இடுப்பு எவ்வளோ 28 இன்ச்சு, அதை 4 டிவைட் பண்ணால் 7 இன்ச்சு + 1 8 இன்ச்சு. ஸோ 8 இன்ச்சு வச்சு இங்கே மார்க் பண்ணலாம். அப்படி இல்லை, நான் அது அப்படி தெரியல, எனக்கு 4 டிவைட் பண்ணி வைக்க தேவையில்லை, ஃப்ரண்ட்டில் வச்சுட்டேன் பட் பேக்கில் திரும்ப கணக்கு போட்டு இருக்குது எனக்கு தேவையில்லை அப்படின்னா, கண்ணை மூடிட்டு எந்த கணக்கும் போடாமல் நம்ம போட்டிருக்க அந்த லைனை வந்து இந்த மார்க் பண்ணுங்களே, ஜிப்புக்கான மார்க் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த மார்க்கிங்க்கு நேரில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக லைன் இழுத்திங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு அந்த இடுப்பளவு டிவைட் பை 4 + 1 வந்து கரெக்டாக மார்க் ஆகும். ஸோ நீங்கள் வந்து மெஷர் பண்ணி வச்சு மார்க் பண்ணலாம், இல்லைனா இந்த லைனை வந்து ஸ்ட்ரெயிட்டாக மேலே போட்டிங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இடுப்பு அதாவது லூஸாக இடுப்பு டைட்டாக போச்சு பிரித்து விடணும் அப்படின்றதுக்காக உள்ளே விடுவோம் இல்லையா, அந்த இதிலிருந்து இந்தாண்டு எவ்வளோ வர்றாங்களோ அதுதான் வந்து இடுப்பு பிரித்து விடுறதுக்கான கிளாத்து. ஸோ நான் வந்து 2.5 இன்ச்சு விடுறேன். ஸோ 2.5 இன்ச்சு விட்டுட்டு அந்த 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் கீழே ஸ்ட்ரெயிட்டாக லைன் பண்ணிவிட்டு இதை இப்படியே வளைச்சி கொண்டு போய் இங்கே மார்க் பண்ணிடணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு ஹைட்லேருந்து வளைக்கலாம். இந்த லைன்லேருந்து மேலே 1.5 இன்ச்சு 1.5 இன்ச்சு இங்கே இருக்குது இல்லைங்களா, அந்த 1.5 இன்ச்சிலேருந்து இப்படியே வளைச்சி இதை மார்க் பண்ண. நீங்கள் மேலேருந்தே வளைச்சிட்டிங்கன்னா ஒரு மாதிரி இழுத்து பிடிக்கும். ஸோ கீழே வந்து கரெக்டாக இந்த கோட்லேருந்து மேலே 1.5 இன்ச்சிலேருந்து வளைச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பேக் பார்ட்டுக்கான மார்க்கிங் முடிஞ்சு. ஸோ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டு எந்த இடத்துல கட் பண்ணியிருக்குங்களோ அதே போல் கட் பண்ணிட்டு வரணும். இந்த இடத்த கட் பண்ணாமல் விட்டுறக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்த சரி பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா அவுட் சைடு வந்து சரி பண்ணியாச்சு. இப்போ வந்து நாம் மார்க் பண்ணதை கட் பண்ணணும். இப்போது கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன நுணுக்கம் இருக்குது. அது என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம இந்த இடத்துல இந்த இடம் வரைக்கும் 2.5 இன்ச்சு வச்சுருப்போமா, அதை விட்டு ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி ஒரு சின்ன மார்க்கிங்கும், இதிலேருந்து கீழே மார்க்கிங்லேருந்து கீழே ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணி இதை வந்து இப்படி கிராஸாக ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்க மாதிரி போட்டுட்டு அந்த மாதிரி கட் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணுறதுனால என்னென்னா, கால் நல்லா விரிக்கும் போது வந்து பேண்ட் வந்து நல்லா விரிஞ்சு கொடுக்கும், இழுத்து பிடிக்காது. ஸோ அதுக்காக இந்த இடத்துல இந்த சின்ன ட்ரிக்ஸு. ஸோ நான் ஃபஸ்ட்டே வந்து இதை இந்த இடத்துல 2.5 இன்ச்சுன்றதை 3 இன்ச்சுன்னு சொல்லியிருக்கலாம். பட் வந்து உங்களுக்கு புரியாதுன்றதுக்காக இந்த 2.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதில் ஃபஸ்ட்டு ஷேப் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு தான் இந்த 1/2 இன்ச்சு இந்த 1 இன்ச்சு வச்சு நம்ம வந்து வெட்டணும். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டும் வெட்டியாச்சு. பேண்ட்டில் வந்து கட்டிங் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, ஃப்ரண்ட் பார்ட்டை அப்படியே மடித்து விட்டு பேக் பார்ட்டில் பேக் பாக்கெட் வைக்கிறதுக்கான மார்க்கிங் பண்ணணும். அது எப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பிரித்து விடுறதுக்கான 2 இன்ச்சு மார்க் பண்ணாங்க இல்லைங்களா, இந்த இடத்துல ஒரு சர்க்கா போடணும். சர்க்கா போட்டுட்டு
இந்த இடத்துல பிடிக்கிறதுக்கான 1/2 இன்ச்சை மார்க் பண்ணிடணும். இந்த அளவுக்கு 1/2 இன்ச்சு விட்டுருவோம். ஸோ இதிலிருந்து இது வரைக்கும் எவ்வளோ வருதுன்னு பார்த்து சென்டர் மார்க் பண்ணணும். 7 இன்ச்சு வருது. 7 இன்ச்சை 2ஆக பிரித்தாங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 3.25 வரும். அந்த 3.25 வந்து சென்டராக வச்சு மார்க் பண்ணிவிட்டு சென்டர் மார்க்கிங் போட்டுடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சென்டராக பிடிச்சிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாக்கெட் போடணும். 3.25 இன்ச்சு கீழே மார்க் பண்ணி அந்த 3.25 இன்ச்சில் பாக்கெட் போட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா மீந்திருக்க பீஸில் எப்படி பாக்கெட் கட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இது போல் பீஸ் மீந்திருக்கும். இதில் வந்து எப்படி பாக்கெட் வெட்டுறதுன்னு பார்க்கலாம். பாக்கெட்டுக்கு பார்த்திங்கன்னா 11 இன்ச்சிலிருந்து 13 இன்ச்சு வரைக்கும் பாக்கெட் வந்து இறக்கம் வைக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு வைக்க போகிறேன் பாக்கெட்டு இறக்கம். ஸோ அதனால் மேலேருந்து 12 இன்ச்சு பாக்கெட் வைக்க போகிறோம்னா ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து கீழே மார்க் பண்ணிட்டு 12.5 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு இந்த பீஸை அப்படியே மடக்கிடும். ஸோ இப்படி மடக்கிட்டு என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நல்லா கீறி விட்டுட்டு இந்த சென்டர் மார்க்கிங்கை விட்டு இந்த பக்கம் 1 இன்ச்சு இருக்கலாம் பேண்ட்டு பாக்கெட், அதை தாண்டி வரக்கூடாது. ஸோ டோட்டலாக எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். மேலே இருந்து 8 இன்ச்சு இருக்குது இல்லைங்களா. ஸோ 2 இன்ச்சு விட்டுட்டு இந்த சென்டர் மார்க்கிங் இருந்தால் பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு. ஸோ 6 இன்ச்சு இருக்குது. ஸோ 6 இன்ச்சு அகலம் பாக்கெட் இருக்க மாதிரி வச்சு கட் பண்ணுவோம் பாக்கெட்டு. ஸோ இந்தாண்ட 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த மார்க்கிங்கும் கரெக்டாக அந்த பாக்கெட்டோட எட்ஜில் நிற்கணும். ஸோ இப்படி போட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா இது மேலே இது ஓரமே டாட்டாக வச்சுட்டு இதை வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணிக்குவோம். ஸோ இப்போது ஸ்ட்ரெயிட் பண்ணியாச்சு. இப்போது ஃப்ரண்ட் பார்ட்டை எடுத்துகிட்டு இப்போ நம்ம டாட்டாக போட்டதுலேயே வெட்டணும். இப்படி வெட்டிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாக்கெட்டோட இறக்கம் 12 இன்ச்சு வைக்க போகிறோம். ஸோ அந்த 12 இன்ச்சு இந்த பக்கம் மடிப்பு பக்கம் 12 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு மேலே போக போக 1 இன்ச்சு வந்து கம்மியாக இருக்க மாதிரி இப்படி வளைவாக எடுத்துகிட்டு போகணும் பாக்கெட்டை. இப்போ பார்த்திங்கன்னா பாக்கெட்டுக்கான மார்க்கிங் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ வெட்டி வச்சுருக்க பாக்கெட்டில் வந்து மார்க் பண்ணணும். இப்போது இந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, இங்கேருந்து 2.5 இந்த இடத்துல இருந்து 6.25 வச்சுருப்போம். அதே மார்க்கிங்கை இங்கே பண்ணணும். இந்த இடத்துல இருந்து 2.5 இந்த இடத்துல இருந்து 6.25 வச்சுட்டு இந்த இடத்துல நாட்சஸ் போட்டுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாட்சஸ் போட்டு எடுத்தாச்சு. பேக் பார்ட் 2 பீஸு, ஃப்ரண்ட் பார்ட் 2 பீஸ் இருக்குது. ஸோ இதை வச்சு எப்படி ஒரு பேண்ட்டு ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட்டு வீடியோவாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.